இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து லைக் லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னா வந்து நாம் என்ன நினைப்போம்னா ரொம்ப டஃபஸ்ட் சப்ஜெக்ட்டில் காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல நினைப்போங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுங்க. சரிங்களா? நீங்கள் அதை எப்படி வே ஆஃப் படிக்க போகிறீங்கிறது தான் கேமுங்க. பார்க்கலாம், நம்ம இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்லாம் டஃபஸ்ட் ஏரியா தாங்க. நான் எப்படி சொல்லித்தரேன்னு பார்க்கலாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தாங்க. அதாவது லைக் இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர். என்னுடைய அவுட்புட் இருக்குங்க, இதுதான் என்னுடைய அவுட்புட்டுங்க. இந்த அவுட்புட் வந்து சரியாக வருதா இல்லையான்னு இன்புட்லேயே நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா முடியாதா? அந்த மாதிரி வெரிஃபை பண்ணுறது நிறைய இடத்துல தேவைப்படுதுங்க. அந்த இடத்துல டெஸ்டிங் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையருங்க. இன்புட்லேயே வந்து எனக்கு லைக் இது இப்படி மாற்றி போடலாமா, மாற்றி போட்டால் என்ன இம்பாக்ட் வருதுன்னு நீ வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இதுங்க. ஸோ யூ ஆர் ஏபிள் டு see an additional input buffer stage will be there. இங்கே பார், இங்கேயே ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து இங்கே ஒரு ஆம்பிளிஃபையர் கொடுத்து இதில் வர அவுட்புட் எல்லாத்தையும் இன்னொரு ஆம்பிளிஃபையரை கொடுத்து அது மூலமாக எடுக்கிற அவுட்புட்டு. சரிங்களா? ஸோ டெஸ்டிங் பர்பஸுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர்னு வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதான் இந்த அடிஷ்னல் ஆஃப் இன்புட் பஃபர் ஸ்டேஜஸ் மேக் இட் ஈஸி டு மேட்ச் தி ஆம்பிளிஃபையர் வித் ப்ரிசீடிங் ஸ்டேஜ். ஆரம்ப கட்டங்களிலேயே என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்றதை நான் ரெக்டிஃபை பண்ண முடியும் அவுட்புட்டில். சரிங்களா? இது எதுக்குன்னா வந்து யூஸ்ஃபுல் ஃபியூச்சர் லோ ஆஃப்செட் வோல்டேஜுங்க. வோல்டேஜ்லாம் நமக்கு கம்மியாக வச்சு நம்ம அவுட்புட் எடுக்க முடியும். ஹை காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ, தேவையில்லாத வோல்டேஜாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹை இன்புட் ரெசிஸ்டன்ஸுங்க, ஹை கெயினுங்க. அதுக்கான லைக் கெயினை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வி அவுட்புட் டிவைடட் பை V2 மைனஸ் V1 சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த V2 V1லாம் கால்குலேட் பண்ணோமா? இங்கே பாருங்கள், அதுக்கான ஃபார்முலேஷன் தான் இங்கே இருக்குங்க. அந்த R1 வச்சு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? R3 divided by R2 into இங்கே பாருங்க R1 இருக்கு 1 ப்ளஸ்ங்க, ஏன்னா கெயின் வந்து 1ங்க. 1 ப்ளஸ் 2 2 R1 இருக்கு 2R1 டிவைட் பை R கெயின். சரிங்களா? இதை போட்டிங்கன்னா வந்து உனக்கு V அவுட் உனக்கு கிடச்சிடும். R3 இங்கே இருக்குங்க, மிஸ் பண்ணாதீங்க. சரி, நான் திரும்ப சொல்கிறேங்க. இதோட கெயின் நீ கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் ஸோ V0 V அவுட்புட்டை நம்ம எடுக்கிறதா இருந்தால் V2 VO இல்லை கெயின் நம்ம எடுக்கிறதா இருந்தால் V அவுட்புட்டை எடுத்து டிவைட் பை V2 மைனஸ் V1 போட்டால் வந்துடும். இல்லை சார், நான் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வந்து 1 ப்ளஸ்ஸுங்க. சரிங்களா? 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 2R1 இருக்குது டிவைட் பை R கெயினுங்க. அதே மாதிரி வந்து இங்கே 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க, R3 இருக்குங்க. சரி, ஒரு இது வந்து பேரலாக தான் இருக்குது, நான் R3 மட்டும் எடுத்திருக்காங்க டிவைட் பை R2ங்க. இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்து யூஆர் ஏபிள் டு கால்குலேட் இட்டுங்க. இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபையர். நம்ம அடுத்து பார்க்குறது இன்டெகிரேட்டர். சரிங்களா? இன்டெகிரேட்டர் நம்ம சின்ன வயசில் படிச்சது தாங்க. அப்புறம் இன்டெகிரேட்டர் படித்தா நம்ம என்ன படிப்போம்? டிஃப்ரென்ஷியேட்டர் நம்ம படிக்க போகிறோம். இன்டெகிரேட்டர்னா வந்து டைமை பொறுத்து மாறும். சார் 10 மணிக்கு இப்படி இருக்கும் சார், 12 மணிக்கு எனக்கு இப்படி வேணும் சார், 3 மணிக்கு இப்படி வேணும், 4 மணிக்கு இப்படி வேணும் சார், 6 மணிக்கு இந்த மாதிரி. சார் ஒரு சிம்பிள் கான்செப்ட் என்ன வந்து 10 மணிக்கு ஒரு வோல்டேஜ் வந்து எனக்கு இப்படி வேணும் 5ன்னு இருக்குது. 12 மணிக்கு எனக்கு 10 வோல்டேஜ் வேணும் சார், 2 மணிக்கு ஒரு 3 வோல்டேஜ் வேணும் சார், 5 மணிக்கு வேறு வோல்டேஜ் வேணும்னா அப்போது பேஸ்ட் ஆன் த டைமிங் ஐ வாண்ட் டு டூ சம் மேனிப்புலேஷன். அதுதான் இன்டெகிரேட்டருங்க. ஓகேவா? ஸோ இன்டெகிரேட்டர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நார்மலாக இருக்கிற இந்த ரெசிஸ்டரில் வந்து RF இந்த இடத்துல இருக்கிற நம்மளுடைய ஃபீட்பேக், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டர் ஒன்று பார்த்தோம். அவுட்புட்டில் இருந்து ஒரு ஃபீட்பேக் ரெசிஸ்டர் இங்கே வரும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக் கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா இது இன்டெகிரேட்டராக மாறிடுங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ ஐ காட் ஏ வோல்டேஜ் சப்ளை ஷியர். சரிங்களா? இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குங்க, இது இன்புட்டாக நான் தரேங்க. இங்கேருந்து ஒரு வோல்டேஜ் நான் கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு CF மட்டும் இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் லோடேஜ் இங்கே வந்துடும். இது வந்து ஒரு லோட் ரெசிஸ்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சர்க்யூட் மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எ டைமிங், என்னோட இன்புட் வோல்டேஜ் வந்து பேஸ்ட் ஆன் டைமிங் இட் வில் கிவ் தி அவுட்புட் வோல்டேஜுங்க. அதான் வந்து உன்னோட இன்டெகிரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் இஸ் அ டைம் இன்டெக்ரல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம். சரிங்களா? அதான் வந்து உங்களுடைய கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இதான் இன்டெகிரேட்டர்னு சொல்லுவாங்க. இன்டெகிரேட்டரில் நம்ம கொஞ்சமாக வந்து லைக் அடிஷ்னல் திங் பார்க்கலாம். ஸோ என்னுடைய அவுட்புட் வோல்டேஜ் வேணால் வந்து நம்மளோட கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா, கேவிஎல்னா என்னது? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அட் வோல்டேஜ் V2. சரிங்களா? V2வோட வோல்டேஜ் நம்ம பார்க்குறோங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. இந்த இடத்த வச்சு தான் வந்து நம்மளோட வோல்டேஜை டெரைவ் பண்ண முடியுமா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, VO அவுட்புட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 1 டிவைடட் பை மைனஸ் ஆஃப் 1 டிவைடட் பை இது R1 அண்டு CF இன்ட்டு CF பண்ணிவிட்டு 0 to 1 ஆர் டைம் இன்டர்வல் நீங்கள் வச்சுக்கலாம். 0 to டைம் இன்டர்வல் நீங்கள் வச்சுக்கலாம். V என்ன இன்புட்டாக கொடுத்த அண்டு சேஞ்சிங் ஆஃப் டைம் ப்ளஸ் கெப்பாசிட்டர். சரிங்களா?
ஸோ ஐ டென்ட் யூஸ் அ கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ப்ளஸ் கெப்பாசிட்டி நான் கொடுத்துருக்கேங்க. சரிங்களா? ஸோ கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்கேங்க. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலேஷன் தான் வந்து கொடுக்கும். ஸோ அவுட்புட் சிக்னல் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி நெகட்டிவ் இன்டர்வல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ். நெகட்டிவ் இன்டர்வல் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜுங்க. அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் output voltage is directly proportional to the negative voltage ஒரு பாயிண்ட்டுங்க. and inversely proportional to R1 CF. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நீங்கள் லைனாக எழுதியிருக்கங்க. ஓகேவா? அடுத்தது இன்டகிரேட்டர் நம்ம பார்க்குறது ஒரு ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இன்டகிரேட் டைமை பொறுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உனக்கு பேஸ்ட் ஆன் தி டைமிங் இட் வில் ஒர்க். இட் வில் கிவ் தி அவுட்புட்டுங்க. ஓகேவா? R1ம் CFும் நான் 1 ஆக்குறேன் அப்படின்னா வந்து உங்களோட V அவுட் வந்து 0 வோல்டேஜாக மாறிடும். சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து C = 0, கெப்பாசிட்டி வந்து 0 ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ V in நான் வந்து வோல்டேஜ் V இன்னு நான் 0 ஆக்குறேங்க. சரிங்களா? ஸோ இன்டகிரேட்டர் ஒர்க்ஸ் ஆஸ் அன் ஓப்பன் லூப் ஆம்பிளிஃபையர் அப்படின்றாங்க. சரிங்களா? உன்னோட இன்டகிரேட்டர் V இன்னு வந்து சரிங்களா RF CF. சரிங்களா? இந்த CFும் R1ஐயும் வந்து நான் 0 ஆக்கிட்டேன் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக் அவுட்புட்டே வராதுங்க 1. அண்ட் V இன்னை வந்து நான் வந்து 0 ஆக்குறேன், அது இல்லைப்பா 0 ஆக்குறேன் அப்படின்னா V அவுட் என்ன ஆகுனா வந்து இது ஓப்பன் லூப் கெயின் ஆம்பிளிஃபையராக மாறுங்க. ஓப்பன் லூப் ஆம்பிளிஃபையராக மாறும். ஏன்னா வந்து CF ஆக்ட்ஸ் ஆஸ் அன் ஓப்பன் சர்க்யூட் இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் VIO. சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது இல்லாமல் வந்து இன்புட் ஆஃப்செட் வோல்டேஜ் VIO அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டர் ப்ரொடியூசஸ் எரர் வோல்டேஜ் அவுட்புட் ஆஃப் தி இன்டகிரேட்டர். ஸோ இந்த மாதிரி வந்து V input V in equal to 0 இருந்துச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் அன் எரருங்க. இது 2 கான்செப்டை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக இன்டகிரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இன்டகிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் ரொம்ப எரர்ஸ் வருங்க. அந்த எரரை தடுக்கிறதுக்காக தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு RF ரெசிஸ்டரை பயன்படுத்தியிருக்கேன். இன்டகிரேட்டர் சர்க்யூட்டில் ஒரு RF ரெசிஸ்டரை பயன்படுத்தியிருக்கேன். இந்த மாதிரி நீ பண்ணும்போது இட் மினிமைஸ் தி வேரியேஷன் தி அவுட்புட் வோல்டேஜுங்க. இந்த அவுட்புட் வோல்டேஜ் இருக்கிற வேரியேஷன்லாம் தடுக்கும். ஒன்று ரெடியூஸ் த எரர் அவுட்புட். ஸோ எரரில் இருக்கிற அவுட்புட்டில் இருக்கிற எரர் எல்லாமே தடுக்குங்க. லிமிட்ஸ் த லோ ஃப்ரீக்வன்சி கெயினையும் தடுக்குங்க. இந்த 3 விஷயங்க 1 2 3 இதுக்காக தான் இங்கே ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டரோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அனலாக் கம்ப்யூட்டர்ஸுங்க. அனலாக் கம்ப்யூட்டர்ஸை தயாரிக்கிறதுக்கு இந்த இன்டகிரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் வேவ் ஷேப்பிங் சர்க்யூட்டுங்க. ஸோ சிக்னல் வேவ்ஸ்லாம் உருவாக்குற சர்க்யூட் இருக்கு இல்லையா, அதை ஷேப் பண்ணுற சர்க்யூட்டுங்க, அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. மூணாவது ரொம்ப நமக்கு தெரிஞ்சதாங்க அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டகிரேட்டர் பார்த்துட்டோம். அண்ட் அடுத்து நம்ம பார்க்குறது டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டர்னா என்னங்க, ஒரு 10 இருக்குங்க. ஒரு மார்னிங் ஒரு 10 மணிக்கு 10 இருக்குங்க. இப்போ ஃபுட்டு மாதிரி தாங்க. நான் சாப்பிட்ட பின்னாடி லைக் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டேங்க. 10 மணிக்கு கொஞ்சமாக ஃபுட் எல்லாமே கரைஞ்சிருக்கும். 11 மணிக்கு இன்னும் கொஞ்சம் கரைஞ்சிருக்கும். 12 மணிக்கு ஃபுல்லாகவே நான் சாப்பிட்டது எல்லாமே கரைஞ்சிடும் இல்லைங்களா? அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக டீக்ரேட் ஆகும்போது எனக்கு எந்த டைமில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படி முடிவு பண்ணுறது தான் அவனோட டிஃப்ரென்ஷியேட்டரோட வேலைங்க. டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது maybe constructed from basic inverting amplifier if an input resistor R1 is replaced by so இந்த இடத்துல வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டர் போட்டால் அது இன்டகிரேட்டர் நான் சொன்னேன் இல்லையா? அதுவே வந்து இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டருக்கு பதிலாக கெப்பாசிட்டர் போட்டிருக்கேங்க. அப்படி போட்டிங்கன்னா வந்து இது இன்டகிரேட்டராக மாறிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டராக மாறிடுங்க. ஸோ இந்த இடத்துல கெப்பாசிட்டர் போட்டால் அது இன்டகிரேட்டருங்க, அது இந்த இடத்துல போகுதுன்னா அது டிஃப்ரென்ஷியேட்டர்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ மற்றபடி வந்து கான்செப்ட் எல்லாமே சேம் தாங்க. ஸோ நான் காமிச்சிட்றேங்க உங்களுக்கு வேணும் அந்த சர்க்யூட்டை. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அதுக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்குங்க. இங்கே லோட் ரெசிஸ்டர் V அவுட்புட் அப்படியே நம்மளோட இன்டகிரேட்டர் இருக்கிறதும் இங்கே RF ஃபீட்பேக் எடுக்கிறதுக்குங்க உடைய இன்புட் சப்ளை நான் கொடுக்குறேங்க வோல்டேஜுங்க. அண்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். V2ன்ற பாயிண்டில் தான் வந்து லைக் உனக்கு வந்து லைக் நம்ம சூப்பர் பொசிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர் காம்பவுண்ட் போட்டு அந்த சர்க்யூட் வந்து நான் வந்து லைக் கிரவுண்ட் பண்ணியிருக்கேங்க. இதுதான் நார்மல் ஆனால் டிஃப்ரென்ஷியேட்டருக்கான சர்க்யூட்ஸ். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்புட் சிக்னல் எப்படி கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். த அவுட்புட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் இன்புட் சிக்னல். ஸோ என்ன அவுட்புட்னா இன்புட்டை பொறுத்து ப்ரப்போர்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் டிஃப்ரென்ஷியேட்டருங்க. ஃபாஸ்ட் சேஞ்ச் ஒரு இன்புட் சிக்னல் வில் கிவ் தி கிரேட்டர் அவுட்புட் சேஞ்ச். அவ்வளோதாங்க. சரிங்களா? அதுக்கான ஃபார்முலேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வோல்டேஜ் வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு RF C1. நம்ம அங்கே என்ன பார்த்தோங்க, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு RF C1. நான் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேங்க.
சரிங்களா. ஸோ அண்ட் மைனஸ் ஆஃப் விஐ இது கான்ஸ்டன்ட் தாங்க. ஓகேவா. ஸோ அங்கே இன்வர்ஸ்லி இருந்துச்சுங்க, உன்னோட ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இன்வர்ஸ்லி 1/1 டிவைட் பை இருந்துச்சுங்க, இங்கே டேரெக்டாக நான் போட்டிருக்கேங்க. இதான் உன்னோட டிஃபரன்ஷியல் சர்க்யூட்டுங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். த அவுட்புட் விஓ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் C1 டைம்ஸ் த நெகட்டிவ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி இன்புட் வோல்டேஜ் விஇன் வித் டைமு. ஸோ இந்த ஃபார்முலேஷன் புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க, இந்த கான்செப்டே புரிஞ்சிச்சுங்க. இதுதான் வந்து உங்களுடைய டிஃப்ரென்ஷியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக டிஃப்ரென்ஷியேட்டருக்கு என்ன பிரச்சனை வந்து நிறைய நாய்ஸ் ப்ராப்ளம்ஸுங்க, ஸ்டெபிலிட்டி இஷ்யூ, ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகாதுங்க, நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஹை ஃப்ரீக்வன்சிலையும் ஸ்டெபிலிட்டி இஷ்யூவால் நாய்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருங்க. இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 2 காம்பவுண்ட் யூஸ் பண்ணாங்க, இந்த R1CFங்க. வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு சரிங்களா, இந்த இடத்துல இந்த RFக்கு இங்கே ஒரு CF ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த C1க்கு இங்கே ஒரு R1 ஆட் பண்ணி விட்டாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து நம்ம இன்டகிரேட்டர்லையும் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஓகேவா. ஸோ அதை தான் ஒரு ரீவெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் இன்டகிரேட்டர் சர்க்யூட்டுங்க. எதுக்கு சார், நான் வந்து ஸ்டெபிலிட்டிக்காகவும் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 ரெசிஸ்டர்ஸை அந்த பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டரும் இந்த பக்கத்தில் ஒரு ரெசிஸ்டரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து கெயின்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்து R1C1 is equal to RFCF இருந்துச்சுன்னா it reduce the effect of high frequency input amplifier noise and offset ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல கான்செப்ட்டுங்க. சரி, அடுத்து பார்த்து input signal will be differentiated properly if the time period T of the input signal is larger than or equal to RFCF. இதெல்லாம் வந்து கண்டிஷன்ஸுங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. சரிங்களா. RFCF வந்து எப்படி சார் செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து RFC1 கிரேட்டர் தென் R1C1 இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி கண்டிஷனாக பார்த்து RFCFலாம் கால்குலேட் பண்ணி நீ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர் எவ்வளோ வேல்யூ இருக்கணும், CF எவ்வளோ, கெப்பாசிட்டி எவ்வளோ வேல்யூ இருக்கணும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃப்ரென்ஷியேட்டர் சர்க்யூட்டுங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஏரியாஸ்குள்ளே போக போகிறாங்க. லாகரிதமிக் ஆம்பிளிஃபையருங்க. இனிமேல் வரது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சரிங்களா. ஹோப் யூ ஆர் என்ஜாயிங் தி செஷன். சரிங்களா. ஓகே, நம்ம லாகரிதமிக் ஆம்பிளிஃபையருக்கு போகிறோங்க. லாகரிதமிக் ஆம்பிளிஃபையர்னா என்னங்க, இங்கே பாருங்கள், இன்புட் தரீங்களா, லாகு நீங்கள் அது மேலே போட்டு அவுட்புட்டை நான் எடுக்கிறேன். சரிங்களா. கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூங்க. இங்கே பாருங்கள், அதானே பண்ணியிருக்கேன். இன்புட் இருக்கா, அது மேலே ஒரு லாகரிதமிக் வேல்யூ போட்டு ஐ எம் கெட்டிங் திஸ் இன்ஃபர்மேஷன். சரிங்களா. லாகரிதமிக் வேல்யூஸை மேனிப்புலேட் பண்ணுற ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும் இல்லையா, அதான் லாகரிதமிக் ஆம்பிளிஃபையர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இப்போ பார்க்குறது ஆன்டி லாகரிதமிக். அப்படின்னா என்னங்க, லாகரிதமிக்கே ரிவர்ஸ் பண்ணி பார்க்குறது தானேங்க, அதான் ஆன்டி லாகரிதமிக்ங்க. இங்கே பாருங்கள். ஸோ இன்புட் இருக்குங்க, சர்க்யூட் நான் உங்களுக்கு சொல்லிட்டுமா. லாகரிதமிக் ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்குங்க. இங்கே ஒரு டயோடு இருக்குது, இங்கே ஒரு டயோடு இருக்குங்க. இது வந்து என்னோடய இன்புட்டுங்க. இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது அண்ட் இங்கே வந்து நான் கிரவுண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அவுட்புட் வரும். இதுதான் லாகரிதமிக்கான சர்க்யூட்டுங்க. அதுவே வந்து ஆன்டி லாகரிதமிக்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணணும்னா தான் உங்களுக்கு புரியுங்க. ஸோ இங்கே டயோடு இருந்துச்சு இல்லையா, சரிங்களா. இங்கே டயோடு இருந்தால் வந்து அது லாகரிதமிக்கு. அதே இந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது ஆன்டி லாகரிதமிக்கு. ரெசிஸ்டர் இங்கே இருந்து, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேங்க, டயோடையும் ரெசிஸ்டரையும் நான் ஃப்ளிப் பண்ணியிருக்கேங்க, அவ்வளோதான். இது ஆன்டி லாகரிதமிக்னு சொல்லுவாங்க. ஸோ அவுட்புட் வேணா வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்ட்டு லைக் எக்ஸ்போனன்ஷியல் ஆஃப் ஆன்டி லாக் ஆஃப் விஐ, சிம்பிள். இதுதான் வந்து உங்களுடைய அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்டி லாகரிதமிக்ங்க. ஸோ உங்களுக்கு நம்ம கம்பெனி பற்றி நான் சொல்லியிருக்கேங்க. நான் வந்து லைக் நிறைய இன்பிளான் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்லாம் கொடுக்குற கம்பெனிங்க. ஸோ டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்னோட கம்பெனி காஷின் ப்ரொடக்ட் அண்ட் இங்கே கீழே நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால். அண்ட் நிறைய கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்குங்க. ஸோ டேரெக்டாக நானே நடத்திட்டு இருக்கேங்க. யூ கேன் காண்டாக்ட் அஸ்ங்க.